இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை பற்றி பேச விரும்புகிறேன். கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதை பற்றி. அதாவது தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருப்பது, அதை விட்டு விலகுவது, தேவனுக்கு பிடித்த காரியங்களை செய்வது. தேவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு கடவுளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கலன்னு தெரியலங்க, கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியலங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய புஸ்தகம் கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல், ஒருவேளை நான் புஸ்தகம் என் கையில் இல்லைங்க, மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா உள்ளேயே மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அதை எங்கேயும் விட்டுட்டு போகவே முடியாது. உள்ளத்திலேயே அந்த மனசாட்சி பூரணமாக இல்லாத போதிலும் கூட இருக்குது. அது இருக்கிறது அதுவே ஒரு பெரிய சாட்சின்னு சொல்லலாம். அப்போ வசனம் இருக்குது, சாட்சி இருக்குது. இந்த வசனத்தில் மனசாட்சியை விட மோர் ரிலையபிள் வசனம் தான். சில நேரம் மனசாட்சியை உருப்படியாக நடத்தாது. ஏன்னா நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய கடந்த அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசாட்சி கொஞ்சம் மாறிக்கும். அதனால் வேதம்தான் பூரண பர்ஃபெக்டான ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். வேதத்தில் எத்தனையோ இடத்துல தேவன் தெளிவாய் சொல்கிறார், இதை செய்யாத, இதை செய். உதாரணத்துக்கு 10 கற்பனை. சிலருக்கு இல்லை பழைய ஏற்பாட்டு கற்பனை நமக்கு செல்லாது அப்படின்வாங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்குல்ல கற்பனைகள். ஒவ்வொரு நிருபத்திலையும் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா கற்பனைகள் இருக்கும். இதெல்லாம் செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு. அல்லது எல்லா கற்பனையும் இயேசு சுருக்கி 2 சொல்லிட்டார். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்வாயாக, பிறனிடத்திலையும் அன்பு கூர்வாயாக. இப்போ இந்த மாதிரி வேதத்தில் நிறைய இருக்கு. இயேசுவும் கடைசியாக நம்முடைய சீஷர்கள் சொல்லும்போது என்னன்னு சொல்றார்? மத்தேயு 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ இயேசு சொன்னது என்னன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, இதை நம்புகிறவர்களுக்கு, நம்பி சீஷராளர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிடாதீங்க. என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு போதிக்கணுமா? என்னத்தை போதிக்கணும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பைபிள் பலவிதமான காரியங்களை உள்ளடக்கியதாய் இருக்கிறது. தேவன் நமக்கு செய்த காரியங்கள் அதுதான் பிரதானம். ஆனால் அதை கேட்டு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும்? அவர் விரும்புகிற காரியங்களை செய்ய வேண்டும். பைபிளில் 2மே இருக்குது, இண்டிகேட்டிவ்ஸ் அண்ட் இம்பெரட்டிவ்ஸ். இண்டிகேட்டிவ்ஸ்னா தேவன் நமக்காக செய்த காரியங்கள், அதுதான் நம்பர் 1 எப்போவுமே. ஆனால் அவர் நமக்கு இதெல்லாம் செஞ்சதுனால நாம் அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்போது இந்த கீழ்ப்படிதலை பற்றி இன்றைக்கு பேச விரும்புகிறேன். இது ஏன் பேசணும்னா, இது பைபிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல, உதாரணத்துக்கு பிரசங்கி 12:13 மனுஷனுடைய கடமை என்னன்னு சொல்லுது? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஹோல் டியூட்டி ஆஃப் மேன். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வது தான் மனுஷனுடைய முழு கடமை. ஏங்க இப்போ போய் கீழ்ப்படிதல் பற்றி பேசுகிறீங்க? தேவனுடைய வாக்கு தத்தங்களை தான் நம்ம பார்க்கணும். உங்கள் சீரீஸ் பேர் அதுதானே, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது. அப்போ இப்போ என்னத்துங்க கீழ்ப்படிதல் பேசிகிட்டு இருக்கீங்க? சம்மந்தம் இல்லாத பேசுகிறீங்கன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம்.
ரொம்பவே சம்பந்தம் இருக்குல்ல. கடந்த சில வாரம் நீங்கள் கேட்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், ரொம்பவே சம்பந்தம் இருக்கு. நம்ம வாசித்த பல வாக்கு தத்தங்களில் சில கண்டிஷன்ஸ் இருந்தது. அதை நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்தேன். அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்து கர்த்தருக்கு பயந்திருப்பது. அதுதான் போன தடவை பார்த்தோம். அது வந்து உள்ளத்தினுடைய ஒரு ஆட்டிடியூடு. அதாவது இட்ஸ் ஆட்டிடியூட், பாஸ்டர் ஆஃப் த ஹார்ட். உள்ளம் வந்து கர்த்தரை அணுகும் போது ஒரு விதமாய் அணுக வேண்டும். ஒரு தவறான நடுக்கத்துடன் அணுகக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஆழம் இல்லாத ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடாது. நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று வேதம் சொல்லுதுன்றதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். போன தடவை விளக்கி சொன்னேன். நான் கடவுளிடத்தில் அணுகும்போது சும்மா லேஸில் அணுக முடியாது. அதே நேரத்தில் ஐயோ என்ன ஏதோ அடிச்சிருவாரா உதச்சிருவாரான்னு அணுக முடியாது. இல்லை, ஆண்டவராக இயேசு அணுகும்போது ஒரு பக்கம் வந்து ஒரு நடுக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம் இருக்குது. ரெண்டுமே கலந்து இருக்குது. அவர் அடிச்சிருவார்னு நடுக்கம் இல்லை, அவர்னா இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, தகுதி இல்லாத என்ன இப்படி நடத்துகிறாரேன்ற ஒரு நடுக்கம். அவருடைய நீதி நியாயத்தையும் கண்டு ஒரு சந்தோஷம். அப்போ உள்ளம் வந்து கடவுள்னு வர்றப்போ ஒரு விதமாய் போகுது. சில விதத்தில் போக மாட்டேங்குது, சில விதமாக போக வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இட்ஸ் ஏ ஆட்டிடியூட் ஆஃப் த ஹார்ட், அ பாஸ்டர் ஆஃப் த ஹார்ட். ஆனால் வெறும் உள்ளம் ஒரு விதமாக அணுகுனா பத்தாது, வாழ்க்கையும் ஒரு விதமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் ஒரு விதமாக இருக்கும்போது தான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் மேக்சிமமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். வாழ்க்கையும் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும்போது தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மேக்சிமமாக நாம் சுதந்திரிக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, ஏங்க கீழ்ப்படிதலுக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைப்பு போட்டுக்கிறேன். சங்கீதம் 128 1-4. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, பாருங்க ரெண்டுமே வருது. கர்த்தருக்கு பயந்துனா உள்ளத்தில் முதல்ல சரியாக இருக்கணும். சும்மா வெளிப்புற நடத்த மட்டும் கிடையாது, உள்ளம் மூல சரியா கர்த்தரை அணுக வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோன்னா, நடக்கிறத பற்றி பேசல, வாழ்கிறத பற்றி பேசுது. அவர் சொன்ன விதத்தில், அவருக்கு பிரியமான விதத்தில், கர்த்தருக்கு பயப்படுதலோடு சம்பந்தப்பட்ட அந்த விதத்தில் வாழ்றவன், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் பாக்கியவான் சொல்லலை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எப்படி அவன் பாக்கியவான்? என்ன விதமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உண்டாகும்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதாவது வேலை வெற்றிகரமாக இருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்போ மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மனுஷன் உன்னுடைய உள்ளம், ஒரு மனுஷனுடைய உள்ளம் கர்த்தரிடத்தில் அணுகும்போது, உள்ளம் சரியாக இருக்கும்போது, அந்த ஒரு மனுஷன் கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் வாழும்போது அவன் வேலை ஆசீர்வதிக்கப்படும், அவன் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாள், அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சிலர் நினைக்கலாம் இது வந்து வெறும் பழைய ஏற்பாடு. இது நீங்கள் சொல்கிறது பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடில் இதெல்லாம் இப்படி கேட்டலாம் கிடையாது, வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. கிடையாதுங்க. எபேசியர் 6:1-3 பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்படியே ஒன்றும் இதெல்லாம் போயிடுச்சுன்னு கிடையாது. அப்படி சிலர் நினைக்கிறாங்க, தவறு. எபேசியர் 6:1-3. அதாவது நம்முடைய கீழ்ப்படிதலுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கா? இருக்கு. எபேசியர் 6:1-3, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 2வது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுன்றது தேவன் கொடுத்த ஒரு கற்பனை. ஆனால் கூடவே வாக்கு தத்துவத்தையும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டார். எங்கே கொடுத்தாரு? யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுத்தார், 10 கற்பனையில். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில்
பிரமாணத்தை கொடுக்குறப்போ தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு மட்டும் சொல்லாமல் எப்படி சொல்லிட்டார் ஆண்டவர், நீ தாய் தகப்பனை கனம் பண்ணா உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு ஒரு என்ன பண்ற ஒரு வாக்கு தத்தத்தை கட்டளையோட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ புதிய ஏற்பாட்டில் பவுல் கிருபையெல்லாம் சூப்பராக போதிக்கிறாள். நாம நினைக்கலாம் ஒருவேளை பவுல்லாம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாரு, வாக்குத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கட்டளைய வேண்டாண்டுவாரு, அதை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி செய்யலையே, ரெண்டுத்தையும் சொல்லி சொல்கிறாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணு, அப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்னு தேவன் சொல்லிட்டார்ல பழைய ஏற்பாட்டில். அது இன்னுமே சொல்லுன்றாரு கிருபையை போதித்த பவுல். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் இந்த கருத்து இருக்கு பாருங்க. யாக்கோபு 1:25 சொல்லுது, தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அதாவது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கேட்டு போகிற ஆள் மட்டும் கிடையாது, கேட்டுட்டு அதன்படி செய்கிறவன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, செய்கையில் பாக்கியவான் அப்படின்னா வரும், கேட்கையில் பாக்கியவான் இல்லை, செய்கையில் பாக்கியவான். இப்போ இந்த மாதிரி நிறைய வசனம் நான் சொல்லலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, நாம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறத செய்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. அதை நாம் புரிஞ்சுக்கணும், அதை நாம் ஒத்துக்கணும். அதை அதே நேரத்தில் தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும், ஆனால் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் நடக்குது கிறிஸ்தவத்தில். ஒன்று, இதை ஏற்றுக்காத புரிஞ்சிக்காத சிலர் இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமில். இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் சிலர் இதை ஏற்றுக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம கீழ்ப்படிதலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்பவும் போல் எல்லாத்துலேயுமே 2 எக்ஸ்ட்ரீம், தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இந்த விஷயத்துலேயும் 2 தவறான எக்ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்கள். சிலர் ஆமாங்க, இந்த கீழ்ப்படிதல் முக்கியங்க, அதுக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தம் உண்டுங்க அப்படின்ட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தவறான எக்ஸ்ட்ரீமில் போயின்னு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்து. இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் சிலர் இதுக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்கு சம்மந்தம் இல்லை, போ நாம் புதிய உடன்படிக்கைக்கு வந்துட்டோம், புதிய ஏற்பாட்டு மக்கள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு போதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிற இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இதை ஏற்றுக்காத ஒரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இன்றைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் காண்பிக்க விரும்புகிறேன், பிறகு சரியான ஒரு அணுகுமுறையும் காண்பிக்க விரும்புகிறேன். இது ஏன் இப்படி செய்கிறேன்னா, அடிக்கடி இந்த மாதிரி செய்கிறேன் இப்போது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவத்தில் இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் நாம் ஒன்றும் இல்லை, சென்னையில் இருக்கிற கிறிஸ்தவத்திலே இந்த 2 எக்ஸ்ட்ரீமை நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த எக்ஸ்ட்ரீமை நான் ஏன் எடுத்து சொல்கிறேன்னா, இது எக்ஸ்ட்ரீம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்ட்ரீம்னு நான் எடுத்து சொல்லலைன்னா இது நார்மல்னு நினச்சிப்பாங்க ஜனங்க. ஓ, இதுவும் ஓகே தான் போல இருக்கு, இதுவும் பரவாயில்ல தான் போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அப்படி அவங்களும் வாழ்கிறதுக்கு சோதிக்கப்படுவாங்க. இதில் என்ன டேஞ்சர்னா, இந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். கடவுள் நமக்காக வச்சிருக்கிற பெஸ்ட் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் போயிடுவோம். இப்போ அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை சும்மா ஏதோ இந்தாங்க 2 எக்ஸ்ட்ரீம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம சரியான அப்படி இம்ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல விரும்பல, ப்ராக்டிக்கலாக வரேன். நான் எக்ஸ்ட்ரீமில் போயிட்டா கடவுளுடைய வாக்கு தத்தங்களை மேக்சிமமாக சுதந்திரிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. தவறான எக்ஸ்ட்ரீமில் போயிட்டா அது வாழ்க்கையே தவறான விதத்தில் நடத்திடும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் உருப்படியாக சுதந்திரிக்க முடியாது. இது எக்ஸ்ட்ரீம்னு தெரிலன்னா அப்படி தான் போயிடுவோம். ஏன்னா நான் சொன்னது போல் நம்ம சுற்றியில் இருக்கிற மக்கள் சிலர் அந்த எக்ஸ்ட்ரீமில் போகிறாங்க, கிறிஸ்தவங்களே போகிறாங்க, ஒட்டுமொத்தமாக சில சபைகளே கூட அந்த மாதிரி போகிறாங்க. ஆகவே தான் நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாரையும் குற்றச்சாட்டணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் அதை செய்யலை. இதை செய்ய வேண்டியது அவசியமாக இல்லாமல் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவசியமாக இருக்குது. ஆகவே செய்ய வேண்டியதாக இருக்கிறது, போதிக்கிறதுக்காக செய்கிறேன். அது மட்டும் இல்லை, சிலர் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்றது மட்டும் இல்லை,
நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் சில நேரம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக சோதிக்கப்படும், சில நேரம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக சோதிக்கப்படும். அதாவது சில குரூப்புங்க இந்த எக்ஸ்ட்ரீம்லேயே அப்படியே வாழ்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீமு. சில கிறிஸ்தவங்க சில கிறிஸ்தவங்கள எல்லா கிறிஸ்தவங்களுமே கொஞ்சம் சென்டராக இருக்கிற கிறிஸ்தவங்களுமே இப்படி சாயணும் அல்லது இப்படி சாயணும்னு சோதிக்கப்படுறாங்க. அந்த சோதனை வர்றப்போ இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனாலையும் நான் இதை போதிக்கிறேன். இது சில குரூப்புங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருமே ஜாக்கிரதையா இல்லைன்னா இதில் அப்படியே சாஞ்சிரும். ஒன்று இப்படி இந்த பக்கம் சாஞ்சிரும், இல்லைன்னா இந்த பக்கம் சாஞ்சிரும். அதை தான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார். கிறிஸ்தவன் ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கிறவன் மாதிரி அவனுக்கு சென்டராக உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குதிரை அப்படியே ஆடிட்டு ஸ்பீடாக போகிறப்போ ஒன்று இப்படி சாய தோணுது அல்லது இப்படி சாயிற மாதிரி போகுது. அப்போ இது ரொம்ப ஏதோ சில கிறிஸ்தவங்க இங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் இல்லை, நாமளே ஜாக்கிரதையாக இல்லைன்னா அப்படி சாஞ்சிருவோம். ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம். ஆகவே எது சரியான அணுகுமுறை எது தவறுன்றது நம்ம தெளிவாய் தெரிய வேண்டும். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில் மேக்சிமம் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். பாருங்கள், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை மேக்சிமமாக சுதந்திரிப்போம். சரி, ஆகவே பார்ப்போம். திரும்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக பிரித்து பார்ப்போம். அதாவது என்ன சொல்ல வரேன், நாம் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கும் அவர் நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிப்பதற்கும் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இதை ஒரு எக்ஸ்ட்ரீம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆமாம், கரெக்டுங்க, சம்பந்தம் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள், நல்லா அழுத்தி சொல்லுங்கள். சம்பந்தம் இருக்கு மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் எல்லாம், கீழ்ப்படுகிறதுனால தான் ஆசீர்வாதம். அவங்களுடைய மந்த்ரா என்னவா இருக்கும்னா, ஐ ஒபே தேர்ஃபோர் ஐ எம் பிளெஸ்ட். நான் கீழ்ப்படிவதனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நல்ல கவனிங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுடைய ஒரு ஸ்லோகன் மந்த்ரா என்னது, நான் கீழ்ப்படிவதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் கீழ்ப்படிவதனாலே தான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதாவது கீழ்ப்படிதல் தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கே காரணம். I obey, therefore I am blessed. I receive the promises of God. நான் கீழ்ப்படிதல்னால தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். கீழ்ப்படிதல் தான் மெயின் காரணம். கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு எதுவுமே கிடைக்கும் கடவுள்கிட்ட இருந்து. கீழ்ப்படிஞ்சா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க எப்படி போவாங்கன்னா, கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு பரலோகம், கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு மன்னிப்பு, கீழ்ப்படிஞ்சாதான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார், கீழ்ப்படிஞ்சாதான். கீழ்ப்படியல்னா உனக்கு ஒன்றும் கிடையாது. போ, கீழ்ப்படியல் தான் மெயின். தேவன் சொல்றதை செய்றியா, செஞ்சாதான் உனக்கு, இல்லைன்னா எதுவும் கிடையாது. போ. உலகத்தில் முக்கால்வாசி பேர் இந்த ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அவை கிறிஸ்தவங்க, சில கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க என்பதில் ஆச்சரியமே இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் தெருவில் போயிட்டு யாரை வேணால் நிறுத்தி கேளுங்க, எப்பா எப்படி சொல்ல முடியும் உன்னால் கடவுள் நீ பரலோகம் போவேன்னு? எதை வச்சு சொல்கிற கடவுள் நீங்கள் பரலோகம் போவீங்களான்னு முதல்ல கேட்டு பாருங்கள். தெருவில் போகிறவங்கள சும்மா யாரை வேணால் உங்கள் நண்பர்களோ யாரையோ கேட்டு பாருங்கள், நீங்கள் பரலோகம் போவீங்களா, பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு நம்புறீங்களா? முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நம்புகிறேன். அங்கே போவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் போவீங்கன்னு நம்பிக்கை இருக்கா? ஆமாம் நினைக்கிறேன் அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறீங்க? பெரும்பாலும் என்ன மாதிரி பதில் வரும் நமக்கு? உலகத்தில் எங்கே வேணால் போங்க, யாரை வேணால் கேளுங்க, பெரும்பாலும் என்ன தெரியுமா பதில் வரும்? நான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறேன். அப்புறம் நீங்கள் அவங்கள இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேளுங்க, ஏன் நீங்கள் கெட்டதெல்லாம் ஒன்றும் செய்யலையா, எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்டிங்களா? அப்படி இல்லைங்க, எல்லாரும் கெட்டது செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் என்ன இருந்தாலும் நான் செஞ்ச கெட்டதை விட நான் செஞ்சது நல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பேலன்ஸில் போட்டு கடவுள் பார்க்கும்போது அதை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்வார். இப்போ ஆக மொத்தத்தில் அவங்களுடைய நற்கிரியை, அவங்களுடைய கீழ்ப்படிதல், கடவுள் அவங்கள்ட்ட எதிர்பார்த்ததை அவங்க செஞ்சிட்டதாகவும், இதுதான் அவங்கள கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்துகிறதாகவும் அவர்கள் எண்ணுகிறார்கள். உலகம் முழுக்க நீங்கள் எந்த இன மக்களை வேணால், எந்த ஆளுங்களை வேணால் கேட்டு பாருங்க, பெரும்பாலும் இந்த பதில் தான் வரும். கிறிஸ்தவத்திலே பலர் இந்த மாதிரி தான் பதில் சொல்லின்னு இருப்பாங்க. நிறைய சபைகளிலே சில நேரம் பதில் இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறது நமக்கும் ஒட்டிக்குது.
அப்போ இதுதான் ஒரு நிறைய பேர் இருக்கிற நிலை, கிறிஸ்தவத்திலும் இப்படி இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சொல்றது ஒத்துக்கிறாங்க. ஆமா, கீழ்ப்படிதலுக்கும் நம்ம ஆசீர்வாதம் பெறத்துக்கும் பெரிய அதுதாங்க மெயின். கீழ்ப்படிஞ்சாதாங்க ஆசீர்வாதம், சம்பந்தம் இல்லை, அதுதான் மெயின் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிதலை ஓவரா வலியுறுத்துவாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவன் சொன்னதை செஞ்சிட்டா, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதை தந்துட்டா, அப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் சுதந்திரித்துக்கலாம். ஸோ அப்போ என்னத்தை கீழ்ப்படியணும் அப்படின்னு வர்றப்போ தான் பிரச்சனையாகும். என்ன பண்ணுவாங்க, அவங்களா சில ரூல்ஸ் போட்டுப்பாங்க. ஓகே, இப்போ கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம், இதுதான் மெயின் சொல்கிறவங்க அந்த கீழ்ப்படிதல் அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ முக்கியமாக இருக்கிறதுனால, ஓவர் முக்கியமாக இருக்கிறதுனால, அப்போ அந்த ரூல்ஸை என்ன பண்ணுவாங்க, இவங்க போட்டு நோண்டுவாங்க. அவங்க கீழ்ப்படுகிற மாதிரி ரூல்ஸ், அவங்க விரும்புகிற மாதிரி ரூல்ஸை போட்டுப்பாங்க. அவங்களுக்கு ஒத்து வர சட்டத்திட்டங்களை வச்சுப்பாங்க, அதை மெயினாக பேசுவாங்க, மற்றதை கழிச்சு கட்டிடுவாங்க. அவங்க பாரம்பரியம், அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்க டினாமினேஷன் செய்கிறது, நாங்கள் இதை பாரம்பரியமாக எங்கள் டினாமினேஷனில் பாரம்பரியமாக இதை ஃபாலோ பண்ணி, ஸோ அதை மட்டும் வச்சுப்போம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வரும், செஞ்சு செஞ்சு பழக்கமாயிடுச்சுல, அதுலேயே வளர்ந்து பழக்கமாயிடுச்சுல, அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியுது அவங்களால. ஸோ அதை எடுத்துக்கிட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு கடவுள் சொன்ன கட்டளைகளை பெருசாக எண்ணாம, அவங்க டினாமினேஷன், அவங்க பாரம்பரியம், அவங்களுடைய ரூல்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க, அதை கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அது நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு திருப்தி, பா இவ்வளோத்துல நான் இவ்வளோ செய்கிறேன்ல அப்படின்னு கீழ்ப்படுகிறேன்னு தங்களே திருப்திப்படுத்திப்பாங்க. அந்த விதத்தில் அவங்க ரூல்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் போன தடவையே சொன்னேன், வெளிப்புறத்தை வலியுறுத்துகிற ரூல்ஸாக இருக்கும். ட்ரெஸ் எவ்வளோ நீளமாக இருக்கணும், முடி எவ்வளோ ஷார்ட்டாக வெட்டணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் போடக்கூடாது, வெளிப்புற ரூல்ஸ். சபைக்கு வந்தால் வெளிப்புறமாக என்ன தெரியணும், மேடையில் ஷூவை போடணுமா போடக்கூடாதா, அப்புறம் லைட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ அடிக்கலாம் அடிக்கக்கூடாது, வெளிப்புற ரூல்ஸ். ஆனால் பைபிள் கடவுளுடைய சட்டத்திட்டங்கள்னு வர்றப்போ, நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள்னு வர்றப்போ உள்ளத்தையும் பேசுகிறாரு, மைண்டையும் பேசுகிறாரு. எண்ணங்கள், யோசனைகள், மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ், தாட்ஸ், அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கஷ்டம் இல்லை, இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரிக்டாக மற்றவன் கடைப்பிடிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். கரெக்டாக போட்டியா, லைட் ரொம்ப ஓவராக போட்ட, கட் பண்ணாத, ஷூவை கழட்டிட்டு சட்டையை ஒழுங்காக போடு, எல்லாரையும் கரெக்டாக ரூல் ஃபாலோ பண்ணானான்னு பார்க்கலாம், கரெக்டாக மார்க் வச்சுக்கலாம், கரெக்டாக திருத்தி எல்லாருக்கும் ரிப்போர்ட் கார்டு கரெக்டாக கொடுத்துடலாம். ஆனால் உள்ளத்தில் அவன் என்ன யோசிக்கிறான், என்ன மாதிரி எண்ணம் இருக்குது, அதெல்லாம் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், கீழ்ப்படிதல் தான் என்ன கடவுளுக்கு முன்னால் தகுதிப்படுத்துதுன்னு நினைக்கிற மனுஷன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் அவனே உண்டு பண்ணிக்கிறான். இதை நான் பண்ணிட்டா என்ன கடவுளுக்கு முன்னால் என்னையே தகுதிப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவன் பாரம்பரியங்கள், அவன் பிடிச்ச காரியங்கள், வெளிப்புறத்தை வலியுறுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் போட்டும் அவங்க போடுற ரூல் அவங்களே பிரேக் பண்ணுவாங்க. அவங்க வசதிக்குன்னே ரூல் போட்டும் கூட கடைசியில் அந்த ரூலை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நல்லா கடைப்பிடிச்சா கூட, அவங்க வச்சிருக்கிற ரூல்ஸை நல்லா கடைப்பிடிக்கிற சில கூட்டங்கள் கூட பார்க்கலாம். நீங்கள் அவங்க சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பார்க்குறப்போ நமக்கு அப்படி தெரியுது. அப்படி நடந்தால் கூட அவங்கள்ட்ட சில வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னா, இந்த ரூல்ஸ், அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத மற்றவங்கள கீழ்த்தனமாக மட்டமாக பார்ப்பாங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு அவனை ஒரு கீழ்த்தனமாக பார்க்கறது,
தங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத குறித்த ஒரு பெரிய ஒரு பெருமை, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, மற்றவன் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொருத்தன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அவனை போட்டு மெதிக்கிறது, ஒரு ஈவிரக்கம் காண்பிக்கிறது இல்லை, மன்னிக்கிற ஒரு குணம் இல்லை. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை போட்டு அவமானப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணி உலகத்துக்கு முன்னால் 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு அவனை பண்ணுவது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். கீழ்ப்படுதல் முக்கியம், கீழ்ப்படுதல் முக்கியம், கீழ்ப்படுதலுக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு இப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி போய்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இது உலகத்துக்கு முன்பாக இது ஒரு நல்ல சாட்சியா? இதுதான் கிறிஸ்தவ வழியான்னு கேட்கிறேன் நான். உலகம் இதை பார்க்கிறப்போ அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது இவங்களுடைய மாய்மாலத்தனம். அவங்க அதை விரும்பல. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த சிலர், அவங்க பிள்ளைகள் அல்லது அவங்க பேர பிள்ளைகள் அவங்கள பார்க்குறப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருது இந்த மாய்மாலத்தனம். சும்மா வெளிப்புறமான ஒரு பரிசுத்தத்தை இவங்க வெளிப்படுத்துறாங்கன்றது பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருது, பேர பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருது. இது வேணான்னு தூரமாக ஓடி போயிடுறாங்க இதிலிருந்து. வெளியாட்களுக்கு புரியுது, உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அது வெளியாட்கள் பார்க்குறப்போ இது என்னங்க இது, இந்த மாதிரி பரிசுத்தம் வேணான்றாங்க. பரிசுத்தன்ற பேரில் மற்றவங்களை கீழ்த்தனமாக பார்ப்பது, நடத்துவது, ஒரு ஈவிரக்கம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியில் தாங்க மெயின் அப்படின்ற வாழ்க்கையில் பெருசாக ஒரு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க கீழ்ப்படியை பார்க்குறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் அவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு. ஆகவே எப்போவுமே ஒரு சந்தேகத்தோடவே வாழ்கிறாங்க. கடவுள்னை ஆசீர்வதிப்பாரா, கடவுள்னை ஏற்றுக்கொள்கிறாரா? அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் மற்றவனோட பெட்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க, காமிச்சிப்பாங்க. நான் என்னை மட்டும் பார்த்தா எனக்கே சந்தேகம் வந்துடும். ஐயோ, நம்பிக்கை விட்டுரும், கடவுளை என்ன எங்கே ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, சரி அவனோட நான் பெட்டர் போ அப்படின்ட்டு மற்றவனை குற்றம் சாட்டுறது. அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஜனங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெருசாக அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கலை. அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க வாக்குத்தத்தத்தை பெருசாக பேச மாட்டாங்க, கீழ்ப்படிதலை தான் பெருசாக பேசுவாங்க. வாக்கு பண்ணப்பட்ட காரியத்தை பெருசாக பேச மாட்டாங்க, கட்டளையை தான் பெருசாக பேசுவாங்க. அந்த கட்டளையை செய்கிறப்போ கூட ஒரு கடமையாக தான் பார்ப்பாங்களே ஒழிய அதை சந்தோஷமாக செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை, அல்லது இந்த எக்ஸ்ட்ரீமில் போனால் நாம் யார் வேணால் இந்த எக்ஸ்ட்ரீமில் சாயறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீமில் போனால் என்ன பிரச்சனைன்னா பல பிரச்சனைகள். கடவுளுடைய கிருபைக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கப்படலை இங்கே. கடவுளுடைய எல்லாம் என் கீழ்ப்படிதல்னால்தான் அப்படின்னா, என் கீழ்ப்படிதல் தான் என் தேவனுக்கு முன்பாக என்னை தகுதிப்படுத்துது, என் கீழ்ப்படிதல்னால தான் என்னுடைய ஆசீர்வாதம், கீழ்ப்படிதல்னால தான் வாக்குத்தத்தம் சொல்லி எல்லாமே கீழ்ப்படி, இதுதான் மெயின் அப்படின்னா கடவுளுடைய கிருபைக்கு இங்கே என்ன முக்கியத்துவம் இருக்கு? கடவுளுடைய கிருபை என்னங்க, நமக்கு தகுதி இல்லாத போதிலும் நமக்கு தேவன் காட்டுகிற தயவு. தகுதி இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு இங்க இடமே இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க, காமிச்சிக்கிறாங்க. தகுதியை வச்சு தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார்ன்ற மாதிரி போய்க்கிறாங்க. அவருடைய கடவுளுடைய கிருபைக்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை. அவங்க நினைக்கிற மாதிரி கடவுளுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. பிரமாணத்தையும் அவங்க உருப்படியாக புரிஞ்சுக்கல, கடவுளுடைய கிருபையும் முக்கியப்படுத்தல, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் பெருசாக கூட முக்கியப்படுத்தலைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், ஓ பிரமாணம் நடிச்சுக்கிறாங்கன்னு. ஆனால் பிரமாணத்தையும் உருப்படியாக பார்க்கல அவங்க. அதை விட்டுக்கிட்டு மனுஷ பாரம்பரியங்களை பார்க்கிறார்கள், மனுஷிக கட்டளைகளை பார்க்கிறார்கள், அதை முக்கியப்படுத்துகிறார்கள். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பிரமாணம் இருக்காங்கன்னு இருக்கும். கிடையாது. பிரமாணத்தை உருப்படியாக பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தாங்க இருக்கிற நிலைக்கும் கடவுள் எதிர்பார்க்கறதுக்கும் ரொம்ப 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 தூரம். இவங்க கிட்ட கூட வரல என்பதை புரிஞ்சிக்கல. அவங்க நினச்சிக்கிறாங்க, ஓ நாங்கள் பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு பிரமாணத்தை பெருசாக பேசுகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு பிரமாணத்தை பெருசாக செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு பிரமாணத்தினுடைய உயர்வு மகத்துவமே புரியல.
10 கட்டளையே புரியல. நான் சொல்ல விரும்புகிறேன், 10 கட்டளை ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா முதல்ல என்ன உணர்வோம்? ஐயோ, தேவன் எதிர்பார்க்கிறது எவ்வளோ தூரமா இருக்கே, நான் கிட்ட கூட வரலையே. பிரமாணத்தை புரிஞ்சுக்கல, மனுஷனுடைய உள்ளத்தை, மனதை, எண்ணங்களை, ஆட்டிடியூட்ஸை முக்கியப்படுத்தலை, வெளிப்புறத்தை மட்டும் முக்கியப்படுத்திட்டாங்க. இரக்கம், அன்பு, மன்னிப்பு இதெல்லாம் முக்கியப்படுத்தலை. இது ஒரு நல்ல சாட்சியான்னு நான் கேட்குறேன். இதுவா கிறிஸ்தவம்? கிடையவே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவர்கள் ஒரு நல்ல சாட்சியாக இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கலன்றது மட்டும் இல்லை, அது அந்த எக்ஸ்ட்ரீமில் போனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மேக்சிமம் சுதந்திரிக்க முடியாது. அது பரிசேயனுடைய எக்ஸ்ட்ரீம். பரிசேன், வேதபாரகன். இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம். அவங்கள என்ன இயேசு என்னன்னு பார்த்து சொன்னார்? அவங்கள உனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொட்டுன்னாரா? ஆக்சுவலாக சபிச்சு கட்டிட்டார். மத்திய 23 உனக்கு ஐயோ அப்படின்ட்டார். பரிசேயனே, வேதபாரகனே, நீ இப்படி இருக்கிறதுனால உனக்கு ஐயோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். நீங்கள் வாசித்து பண்ண, எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. மத்திய 23 அவர் இந்த எக்ஸ்ட்ரீமை இயேசு புட்டு வைக்கிறார். மாயக்காரரே, மத்திய 23 மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் செய்யறது அப்படியே தேவன் பார்த்து அப்படியே பிரியப்படுகிறார், கை தட்டுறாரு. பரலோகத்திலிருந்து இயேசு சொல்றாரு, என்னத்தை செஞ்ச நீன்றாரு? நீ சீரகத்தில் எல்லாத்துலேயும் தசம்பாகம் கொடுத்த, ஆனால் பிரமாணத்தில் இருக்கிற மேலான காரியம், அதை விட விசேஷித்த வைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்களே, இவைகளையும் செய்ய வேண்டும்னா நீ தசம்பாகம் கொடுத்ததெல்லாம் கரெக்டு, ஆனால் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. நீ செஞ்சது நல்லது, ஆனால் செய்யாதது ரொம்பவே இருக்குது. தேவன் எதிர்பார்க்கிறத நீ தரல அப்படின்றாரு. அல்லது 25 பாருங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போதன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியே பார்க்குறப்போ நீங்கள் 27 சொல்கிறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். கல்லறை மாதிரி வெளியே பார்க்குறப்போ நல்லா அழகாக அடித்து வச்சுருக்காங்க, ஆனால் உள்ள என்ன இருக்குது? நாரிக்கிட்டு இருக்கு. மரித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதாவது உள்ள சரியில்லைன்றாரு. நிச்சயமா ரூல்ஸ்ன்னு பேசுகிற நீன்னு, ஆனால் அவன் உள்ள சரியில்லை. அப்போ இந்த கூட்டத்தில் அப்படி சாஞ்சிட்டா, அப்படி போயிட்டா, அப்படியே இருந்தால் ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஆனால் சிலர் அப்படி தான் போகிறாங்க. சரி, சிலர் அப்படி போகிறாங்கன்ட்டு இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க? அப்படியே தலைகளை போய் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த எக்ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுறாங்க? அந்த எக்ஸ்ட்ரீம் தேவனுடைய கிருபையை முக்கியப்படுத்தவே இல்லை, கிருபைக்கு இடம் கொடுக்கல பெருசா. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க? கிருபை தான்ப்பா, கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதம் கிடையாது, கிருபைனால தான் ஆசீர்வாதம். கிருபைனால தான் ஆசீர்வாதம் சொல்கிறது தப்பே கிடையாது, கரெக்ட். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க இவங்க. கிருபைனால தான் ஆசீர்வாதம்ன்ட்டு, ஆகவே நாம் கீழ்ப்படிய தேவை இல்லை அப்படின்னு முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பிக்சரை சில நேரம் கொடுத்துட்றாங்க. கிருபைனால தான் ஆசீர்வாதம், கிருபைனால தான் நமக்கு எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து, ஆகவே நாம் எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தான், நம்முடைய கீழ்ப்படிதல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதுதான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கீழ்ப்படிதலை ஓவரா தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு
தேவனுடைய கிருபையை மட்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம்ல கிருபைதான்ற பேர்ல, கிருபையை மேன்மைப்படுத்துறன்ற பேர்ல நாம கீழ்ப்படிவது முக்கியம் இல்லை. நாம எப்படி வாழ்ந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆசீர்வாதம் பெறணும்னா தேவனுடைய கிருபை இருக்கணும், நம்முடைய விசுவாசம் இருக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு நாம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன செஞ்சோம், எப்படி வாழ்ந்தோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எப்படி வேணும் வாழ்ந்துட்டு போலாம் போ அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரீம். கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேனுமா இருக்கிறது. இதுல கீழ்ப்படிதலுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப கீழ்ப்படிதலை கண்டிஷனாய் வைத்த ஒரு வாக்குத்தத்தம் வந்தாங்கன்னா அது முக்கியமா அதை தூக்கி எறிவாங்க. ஏன்னா எல்லாமே கிருபை தான். தேவன் கிருபை உள்ளவர், உனக்கு கிருபை காட்டுறார், உனக்கு விசுவாசம் இருக்கா, நீ நம்பினா அவ்வளோதான், மேக்சிமம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அப்படி போனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் சரி, இவங்க சொல்கிறதில்ல. சரி, நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க அப்படி போனதுனால தான் இவங்க இப்படி போனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து விடுதலை வர்றதுக்குள்ளே சில நேரம் அப்படியே ஓவரா அடுத்த பக்கம் போக தோணுது. ஏன்னா ஐயோ அது கிட்ட போகவே கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்படி போனால் என்ன டேஞ்சர்? சரி, அவங்க சொல்கிறதுல சில உண்மை இருக்குது. என்ன உண்மை? கிருபைனால தான் ஆசீர்வாதம், கீழ்ப்படிதல்னால கிடையாது. கீழ்ப்படிதலாக நம்ம பெற ஆசீர்வாதத்துக்கு காரணம் இல்லை, தேவனுடைய கிருபை தான் காரணம். தேவனுடைய கிருபை தான் காரணம். ஏங்க, நாம பிறந்ததே கிருபை தான், நம்ம வளர்ந்ததும் கிருபை தான், நாம ரட்சிக்கப்பட்டது அதை விட பெரிய கிருபை. பாவத்து சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி நம்மளை ரட்சித்து அப்புறம் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்தது அதை விட பெரிய கிருபை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ கிருபை இருக்கு, இவ்வளோ கிருபை தேவன் கொடுக்கிறார். அப்போ இது இல்லாமல் வெறும் கீழ்ப்படிஞ்சா எதையும் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. கடவுள் மேலே வாக்கே பண்ணிடலன்னா கீழ்ப்படிதெல்லாம் எந்த பிரயோஜனமே கடைசியில் இல்லை பாருங்க. அப்போ அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த இப்போ கிருபைனால தான் ஆசீர்வாதன்றதுனால நாம கீழ்ப்படிதல் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவது, பிக்சர் கொடுப்பது சரி கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டா, அல்லது அப்படி ஒரு பிக்சரை கொடுத்துட்டாலே, அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாலே என்ன நடக்குது? இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற கூட்டத்தாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் இந்த கட்டளைகள், பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், இந்த மாதிரி பகுதியெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பகுதியை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நமக்கு பொருந்தாது. அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது? பைபிளின் பெரும் பகுதிகளை அப்படி கண்டுக்காம விட்டுட்டா என்னங்க ஆகும்? கடவுள் எங்கெங்க இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்ற எல்லா இடத்தையும் ஒட்டு மொத்தமாக கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் சொல்ற வெறும் பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ கற்பனைகள் இருக்கு, இதை நிறைய பேர் உணர்ந்துக்கிறது இல்லை. எபேசியரை வாஸ்து பாருங்க, ரோமரை வாஸ்து பாருங்க. முதல்ல பவுல் கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுவார், முதல்ல கட்டளை சொல்ல மாட்டார். அப்புறம் நாம என்ன செய்ய வேண்டும் அங்கதான் முடிப்பார். கடவுள் இதெல்லாம் நமக்கு செஞ்சதுனால நாம இதெல்லாம செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா வாழ்க்கை தாறுமாறம் போகும். என்ன பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு தேவன் இந்த கட்டளைகள், சட்டத்திட்டங்களை ஒரு நல்ல கைடு மாதிரி வச்சிருக்கிறார். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது என்பதை குறித்த ஒரு நல்ல ஒரு கைடு. அந்த கைடு இல்லைன்னா உலகம் தான் நம்மளை கைட் பண்ணும். வேதம் நம்மளை கைட் பண்ணலன்னா, நம்மளை வழி நடத்தலைன்னா, எது நம்மளை வழி நடத்தும்? உலகம் தான் வழி நடத்தும். உலகத்தில் தேவன் பிடிச்ச காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அல்லது தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ரெண்டுமே நடக்குது. உண்மையை சொல்ல போனால் சிலதெல்லாம் தேவனுக்கு பிடிச்ச காரியங்களும் நடக்குது, எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சிலதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்குதுன்றது மட்டும் இல்லை, போக போக அந்த லிமிட்டை தாண்டிக்கிட்டே போகிறாங்க. முன்ன கோடு இங்கே இருந்ததுன்னா இப்போ கோடு இங்கே ஆயிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கோடு அங்கே போயிடும்.
இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்றதுனால வேதம் நம்மளை கைட் பண்ணலன்னா உலகம் தாங்க கைட் பண்ணும். அப்போ திருமண வாழ்க்கை குறித்து உலகம் என்ன நினைக்குது அப்படிதான் நாமளும் நினைப்போம். பிள்ளைகளை வளர்க்கறத பற்றி உலகம் நினைக்குது அப்படிதான் நாமளும் நினைப்போம். வேலை செய்யறதை பற்றி உலகம் அப்படிதான் நாமும் நினைப்போம். எல்லாமே உலகம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வழியில் கொண்டு போயிடும். உலகம் இல்லைன்னா கூட நம்ம மாம்சமே நம்மளை கெடுத்துரும். வேதம் நம்மளை கைட் பண்ணலன்னா உலகம் தாம் பக்கம் இழுக்கும். மாம்சீக இச்சைகள் நம்மளை இழுக்கும். இதுக்கெல்லாம் பின்னால் பிசாசானம் இருந்துக்கிட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதில் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க என்ன சொல்லிப்பாங்க, இல்லை நமக்கு கட்டளெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்ட்டு, கடவுள் எனக்கு சொன்னார் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு என்னத்தையாவது செய்கிறது. கடவுள் என்கிட்ட பேசிட்டார் அப்படின்ட்டு கண்டதையும் சரி. யார் கடவுள் பேசிட்டா என்ன சொன்னாலும் வேதத்துக்கு புறம்பே அவங்க போனாங்கன்னா அது சரியே கிடையாது. அதனால தான் கடவுள் என்கிட்ட சொன்னார்னு சொல்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா கண்டபடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. கடவுள் என்கிட்ட பேசினார், காட் ஸ்போக் டு மீ, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக. thou shall not take the name of the Lord thy God in vain. கடவுளுடைய பேரை வீணா அப்படி எடுக்கவே கூடாது. அப்படி சொல்கிறோன்னா உண்மையிலே சொன்னாரா இல்லை நான் ஃபீல் பண்ண, இதெல்லாம் கரெக்டாக உணர்ந்து கொஞ்சம் யோசித்து ஒரு 10 தடவை யோசித்து தான் சொல்லணும் பாருங்கள். ஆனால் இவங்க இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க தாங்க செய்கிறத நியாயப்படுத்திக்கிறதுக்கு கடவுள் சொன்னார் அப்படின்றது, அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதுல பெருமை பாராட்டுறாங்க. நாங்கள் கிருபையின் மக்கள், புது உடன்படிக்கையின் மக்கள். அவங்க தாங்க பெருசாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பெருமை பாராட்டுறாங்க. இவங்க தாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு பெருமை பாராட்டுறாங்க. எங்களுக்கு எந்த ரூலும் கிடையாது போ, அதில் ஒரு பெருமை. நான் கேட்குறேன், அது ஒரு நல்ல சாட்சியா? அது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? இது உலகத்துக்கு முன்பாக இது ஒரு நல்ல சாட்சியா? அப்படி போனால் ஒழுங்கினத்துக்கு நேராகி போகும். அது உலகம் நம்மளை பார்க்குறப்போ அவங்க வாழ்கிற விதமும் நாம் வாழ்கிற விதமும் ஒரே மாதிரி இருந்தால், அப்போ நம்மகிட்ட என்னத்துக்கு உங்கள் ஏசு எனக்குன்னுவாங்க. ஏன் நீங்களும் அதே மாதிரி தானே வாழ்கிறீங்க, எங்களை மாதிரி தானே இருக்கிறீங்க. இவங்க வித்தியாசமாக இருக்கணுன்ற பேச்சில் சட்டையை வித்தியாசமாக போடுறது, முடியை வித்தியாசமாக வெட்டுறது, இந்த மாதிரி போயிடுறாங்க. இவங்க பார்த்தா வித்தியாசமே இருக்க மாட்டேங்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக நான் சித்தரிக்கிறேன் வேணுக்குனே. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக சித்தரித்தாதான் புரியுன்றதுக்காக. எல்லாரும் அப்படி இருக்காங்க, எல்லாரும் அந்த மூளைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல வரல. சிலர் இவ்வளோ தூரம் போயிட்டாங்க, சிலர் இவ்வளோ தூரம் போயிட்டாங்க, சிலர் இவ்வளோ தூரம் போயிட்டாங்க, சிலர் சொல்கிறது புரியுதா? இந்த ஒரு ஸ்பெக்ட்ரமில் பலர் பல இடங்களில் இருக்கிறாங்க. ஆனால் நான் எக்ஸ்ட்ரீமை சித்தரிச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுடைய பிரச்சனை என்னங்க, வேதத்தில் நிறைய பகுதிகளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கல. கேட்டால் கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்றாங்க, ஆனால் கிருபையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருபையினுடைய மகிமையும் குறைச்சிட்டாங்க. கிருபையினுடைய அழகை வெளிப்படுத்தாமல் போயிட்டாங்க. கேட்டா இல்லை நாங்கள் கிருபையை நம்புகிறோம், விசுவாசத்தின் மக்கள் அப்படின்வாங்க. விசுவாசத்தையும் மட்டப்படுத்திட்டாங்க. ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட பரவாயில்ல, எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ மகிமையானது என்பதை வெளிப்படுத்தாமல், அதுக்கு வழியை காட்டாமல் விட்டுட்டாங்க. இது ஒரு நல்ல சாட்சியே கிடையாது. இதை பார்த்து உலகம் இதையும் விரும்பாது. அது மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மேக்சிமமாக சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை மேக்சிமமாக அனுபவிக்க முடியாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மக்கள் தான் நான் நினைக்கிறேன் மத்தேயு 7 சொல்கிறார் இயேசு, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிற எல்லாரையும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அவங்க பிரவேசிக்க முடியாது. கடைசி நாளில் சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்றாரு. மத்தேயு 7:22 அநேகர் என்னை நோக்கி, அந்த வார்த்தையை பாருங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்கைக்காரர்னு வருது இல்லையா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஆஃப் லாலெஸ்னஸ். சட்டமே வேண்டாம், எந்த சட்டத்திட்டமும் வேண்டாம், நான் எப்படி வேணா இருந்துப்பேன், என்ன வேணா செஞ்சுப்பேன்னு செஞ்சியே என்னை விட்டு விலகிப்போ அப்படின்றார். அப்போது அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதுக்கும் ஒரு வார்னிங் வேதம் கொடுக்குது பாருங்க. இப்போ சரியான அப்ரோச் என்னது? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. இவங்க சொல்கிற மாதிரி நம்ம கீழ்ப்படிதலுக்கும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது தப்பு. சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சம்மந்தம் இருக்குன்றதுனால இவங்க சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. கீழ்ப்படிதல்னால தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும், இதுதான் மெயின், இதுதான் எல்லான்ற மாதிரியும் எடுத்துக்க முடியாது. கிருபையை மட்டப்படுத்தி அப்போ எப்படி தான் எடுத்துக்கணும்? இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் கீழ்ப்படுகிறதுனால தான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க? கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், ஆகவே நான் கீழ்ப்படிய தேவையில்லை. நாம் என்ன சொல்ல வேண்டும்? இவங்க என்ன சொல்கிறாங்க? கிருபையினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், ஆகவே கீழ்ப்படிஞ்சாலும் ஒன்று தான், கீழ்ப்படியாட்டிலும் ஒன்று தான், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாம் என்ன சொல்ல வேண்டும்? நாம் கிருபையினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மாற்றப்படுகிறோம், ஆகவே நாம் கீழ்ப்படிய வேண்டும். கிருபையினால நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மாற்றப்படுகிறோம், ஆகவே தான் நாம கீழ்ப்படிய வேண்டும். அந்த லைனை கொஞ்சம் நான் விளக்குறேன். கிருபையினால, கிரியையினால் அல்ல, கீழ்ப்படிதல்னால் அல்ல, கிருபையினால நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். தேவன் நம்மளை எதை வச்சு ஏற்றுக்கொள்கிறார்? தேவனுக்கு முன்பாக நாம கீழ்ப்படிஞ்சு நம்மளையே தகுதிப்படுத்திக்கலாமா? வேதம் சொல்லுது முடியவே முடியாது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் விட்டார்கள். தேவன் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்டை யாரும் மீட் பண்ண முடியல, யாரும் மேட்ச் பண்ண முடியல. தேவன் எதிர்பார்க்கிற நீதி வான அளவுக்கு இருக்கு. மனுஷனுடைய பாவம் கேவலமா இருக்கு. இந்த சைடில் இருக்கிறவங்களும் எல்லாருமே எல்லாருடைய பாவமே. ஏன்னா இந்த சைடில் இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், வெளிப்புறமா ஒரு நீதியை காமிச்சிக்கிறாங்க, ஆனால் உள்ள சரியில்லையே, வெள்ளை அடைக்கப்பட்ட கலரா மாதிரி இருக்காங்கன்னு இயேசு சொல்றாரு. அப்போ கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு முன்பாக என்ன நான் தகுதிப்படுத்திக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. 10 கற்பனையை பார்க்குறப்போ பிரமாணத்தை நான் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தேன்னா, அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா, கடவுள் எவ்வளோ பரிசுத்தர், நான் எவ்வளோ பெரிய பாவி என்பதை புரிந்து கொள்வேன். அது என்னை கதற வைக்கும். பிரமாணத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தேன்னா அது என்னை கதற வைக்கும். ஆண்டவரே, எனக்கு வேற ஒரு வழியை காண்பியும், வேற ஒரு ரட்சிப்பின் வழியை காண்பியும் சொல்றப்போ தான் இயேசுவை பார்க்க வைப்பார். பார், இயேசு தான் கிருபை, இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன். கீழ்ப்படிஞ்சு நம்மையே நாம் தகுதிப்படுத்திக்க முடியாததுனால தான் இயேசு நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் நமக்காக நாம் வாழ வேண்டிய பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தார், பாடுபட்டு மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே கிருபையால் ரட்சிப்பு, மன்னிப்பு, ஆசீர்வாதம் இலவசமாய் வழங்கப்படுகிறது. கிருபைன்னா இயேசு. இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறப்போ உடனே இயேசு தான் மனசுக்கு வரணும். இயேசு தாங்க கிருபை. அவர் பாருங்கள், அவர் பேசுகிற விதம் கிருபை வெளிப்படுத்துது, அவர் செஞ்சதெல்லாம் கிருபை வெளிப்படுத்துது. எல்லாத்த விட அவருடைய கல்வாரி சிலுவை தேவனுடைய கிருபையின் அந்த மகிமையை வெளிப்படுத்துது. த க்ளோரி ஆஃப் ஹிஸ் கிரேஸ். நான் பாவம் செஞ்சதுனால, என் உள்ளம் கெட்டு போயிருக்கிறதுனால தான் அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு கர்த்தருக்கு பயப்படுதலும் இல்லை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலும் இல்லாததுனால தான் அவர் என்ன பண்ணார்? பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து
பர்ஃபெக்டாக கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு, அந்த கீழ்ப்படிதலினுடைய உச்சக்கட்டம் தான் கல்வாரி சிலுவை. அங்கே போய் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். என்னுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். தேவனை கனப்படுத்தி விட்டார். அவர் செய்த அந்த மீட்பின் செயல் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் உயிர்த்தெழுதலில் நிரூபிக்கப்பட்டது. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெறுவதற்கு நான் ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவரை நம்பினா போதும். தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னமோ நற்கிரியை கிடையாது, விசுவாசம். தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னது? ஏன்னா அவர் செஞ்சதுக்கு பேர் தான் கிருபை. தேவன் எனக்காக செய்த எல்லாத்துக்கும் பேர் தான் கிருபை. இயேசு எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் இந்த ரட்சிப்பை வழங்க, இதெல்லாம் கிருபை. அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? என்னை நம்புன்றார். அவ்வளோதான். நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன்றேன், இதை நம்பு. என்னை நம்புவேன்னா உனக்கு இந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நான் அப்படியே ஃப்ளோ பண்ண ஆரம்பித்து விட்டுருவேன். அப்போ கிருபையை நாம் வலியுறுத்த வேண்டும். தேவனுடைய கிருபையினால தான் நம்ம தேவனுக்கு முன்பாக தகுதியை பெறுகிறோம் என்பதை உணர வேண்டும். ஆனால் அது உணர உணர நமக்கு என்ன ஆயிடுது? இப்போ இவ்வளோ எனக்காக செய்த தேவன் தகுதி இல்லாத எனக்கு போய் இவ்வளோ தூரம் போனார்னா அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சிடறான் வாப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. நமக்கு வருதா வரலையா? கிருபை நம்மளை நன்றி உள்ளவர்களாய் ஆக்குது. நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ செஞ்சிடறேன் அப்படின்ற அளவுக்கு நாம் இறங்கி வந்துடுறோம். இதுக்கு முன்னால் என் வழியில் தான் நான் போவேன், என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன். ஆனால் அவருடைய கிருபையை ருசித்த பிறகு எப்படி ஆயிடுது? உம்முடைய இஷ்டத்தின்படி செய்கிறான் ஆண்டவரே. சிலதெல்லாம் அவருக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் சரி, அவருக்கு பிடிக்குதுன்றதுனால சரி ஆண்டவரே உமக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்குது, ஆனால் உமக்கு இது பிடிக்கலன்றீர், வேற என்னமோ பிடிக்குதுன்றீர், சரி அதனால அப்படின்னு போக ஒரு மனசு வர ஆரம்பிக்குது பாருங்க. கிருபை கீழ்ப்படிதலுக்கு நேராய் நம்மை நடத்துது. பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்போ ஆண்டவரே உமக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலனாலும் நீர் இவ்வளோ செஞ்சிரு அப்படின்ட்டு நம்ம போகிறப்போ உமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு போகிறப்போ பைபிளுக்கு வந்தால் அவர் வெளிப்படுத்துகிறார். அதன்படி செய்ய நாம் நடத்தப்படுகிறோம். அது மட்டும் கிருபையினால் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்பது மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிருபையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இயேசுவை நான் நம்புகிற ஆண்டவரேன்னு ஒரு மனுஷன் சொல்லும் போது அந்த ஒரு செகண்ட்ல கோடி ஆசீர்வாதங்கள் அவன் மேல் கூட்டப்படுது. கோடின்றது ஒரு நம்பரா சொல்றேன், அது அப்படிலாம் சொல்ல முடியாது. அளவில்லாத எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அவன் மேல கொட்டப்படுது. ஏன்னா நம்புற ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர், என் பாவத்தை சுமந்து தீர்த்திரும நம்புறேன்னு ஒரு மனுஷன் அப்படி அவன் இயேசுவை நம்பும் போது அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்றாரு? நம்மளை இயேசுவோடையே இணைச்சு விட்டுறாரு. அந்த சிம்பிளான ஒரு விசுவாச செயல் மூலமாய் ஆவியானவர் என்ன பண்றாரு? இயேசுவோடையே நம்மளை அப்படியே இணைச்சிடுறாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மளை வச்சிடுறாரு. கிறிஸ்துவனுடைய மதிப்பு என்னங்க? கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை விட பெரியவர், மதிப்புள்ளவர் கிறிஸ்து. அவருக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அவரே நமக்கு கிடைச்சிடறார். அவரோட நம்ம இணைக்கப்படுகிறோம். அந்த ஒரு செகண்ட்ல மன்னிக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளா ஆக்கப்படுகிறோம். எல்லாமே அப்படியே பட்டுன்னு மாறிடுது. அவ்வளவுதான். இப்போ கிருபையினால நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை யோசித்து பாருங்க. அதை பிரதானமாக நான் அதை தான் மைண்டில் வச்சுருக்கிறேன். நீங்கள் எதை மைண்டில் வச்சுருந்தீங்க?
அந்த செகண்டில் கோடி ஆசீர்வாதம் நம்ம தலை மேலே விழுந்ததுன்றேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் and the potential for every kind of blessing, மற்றும் சகல ஆசீர்வாதத்துக்கான சாத்திய கூறு. எல்லாம் சொல்லுங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இதை நாம் உணர உணர நமக்கு கீழ்ப்படினும் போல் ஆயிடுது. ஆண்டவர் இவ்வளோ செய்திருக்கிறீர், நான் என்ன செய்யணும்? நான் செய்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, அதை விடுறதுக்கு நீர் தயவு செய்து உதவி செய்யும். உமக்கு விரும்புறது, உமக்கு பிடிக்கிறத நான் செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, கிருபையினால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், கிருபையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மட்டும் இல்லை, கிருபையினால் நாம் மாற்றப்படுகிறோம். இல்லை சொல்ல, கிருபையினால் நாம் மாற்றப்படுகிறோம். இதை தான் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆட்கள் விட்டுறாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஆளுங்க கிருபையே விட்டுறாங்க, இவங்க கிருபையினுடைய சில அம்சங்களை விட்டுறாங்க. கிருபையினால் நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம்ன்றது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றது மட்டும் இல்லை, மாற்றப்படுகிறோம். நம்மளை மாத்திடுறாரு, இருக்கிற வண்ணமாகவே வாழ்றாரு. இயேசுட்ட என்ன ஒரு அருமையான இதுன்னா, நீங்கள் எப்படி இருக்கிறையோ நீ அப்படியே வாங்குறாரு. எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. நீங்கள் எதையும் மாற்றிட்டு அப்புறம் வரணும்னு நினச்சா வரமாட்டீங்க. எண்ணத்தை எங்கே மாற்றுறது? போய் அதான் மாற்ற ட்ரை பண்ணியாச்சே, குணத்தை மாற்ற முடியல, கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற முடியல. அது அவருக்கு தெரியுங்க, அவர் இல்லாமல் மாற்ற முடியாதுங்க. அவர் இல்லாமல் மாற்ற. அதனால தான் என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எப்படி யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்கிட்ட வான்ற, நான் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். ஆனால் ரொம்ப ஐடியாவாக என்ன பண்ணுவார், ஏற்றுக்கிட்டு அப்புறம் மாற்றிடுவார். சொல்லப்போனால் அவர் ஏற்றுக்கிற விதமே நம்மளை மாற்றிடும். என்ன போய் இப்படி ஏற்றுக்கிட்டாரா, இவ்வளோ முழுமையாக ஏற்றுக்கிட்டாரா, தகுதி இல்லாத என்ன இவ்வளோ முழுமையாக ஏற்றுக்கிட்டாரான்றதை நீங்கள் நினைக்க நினைக்க அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே போக அதுவே உங்களை மாற்ற தொடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில விதங்களையும் மாற்றுறார். அவருடைய கிருபை நமக்கு ஒரு புதிய ஒரு ஆசையும் புதிய வல்லமையும் தருகிறது. சொல்லுங்க, புதிய ஆசை, புதிய வல்லமை. முன்ன தப்பான காரியத்தை செய்யாமல் இருக்க முடியல, சரியான காரியத்தை செய்யறதுக்கு ஆசை இல்லை. இப்போ தலைகள் ஆக்கி விட்டுறாரு. எசேக்கியேல் 36, 26, 27 பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை எப்படி இருக்குன்ற தீர்க்க தரிசனம் இருக்கு பாருங்க. சிலர் இன்னைக்கு நாம புதிய உடன்படிக்கையில் வந்துட்டோம், கீழ்ப்படிதெல்லாம் ஒரு இது இல்லை, முக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் நீங்க பாருங்க, இல்லை பாருங்க, எசேக்கியேல் 36, 26, 27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதனுடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும்? 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இதனுடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும்? உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுனால உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். முன்ன இதுதான் பிரச்சனை அப்படின்றாரு. என் வழியில நடக்கல, இப்ப நானே நீங்க என் வழியில நடக்கும்படி செய்யறேன்றாரு, நான் பண்றேன்றாரு. எப்படி? என் ஆவியை உங்களுக்குள்ள வச்சு உன்னுடைய இதயத்தையே மாற்றி ஒரு புதிய ஆவியை உனக்கு கொடுத்து, சதையான ஒரு இருதயத்தை உனக்கு கொடுத்து, என் ஆவியை உனக்குள்ள வச்சு என் கட்டளையில் நடக்க, நியாயங்களை கை கொள்ள, அவைபடி செய்ய பண்ணி விட்டுருவேன், நான் பண்ணிடுறேன்றார். புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை பாருங்க. இன்னொரு வசனத்தில் வருது பாருங்க, எபிரேயர் 8 பாருங்க. எபிரேயர் 8, 7 ஒரு 12 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணுறாரு. அவர் சொல்கிற 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு, பழைய உடன்படிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்போ புதிய உடன்படிக்கை காரணமே கிடையாது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ அதை விளக்கிட்டு வர பாருங்க. 9ஆம் வசனம் வரை பாருங்க. அவருடைய பிதாக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அவங்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை போல இந்த புதிய உடன்படிக்கை இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்கலை.
அப்போ நாம் யோசிக்கிறோம் உடனே, ஓகே அங்கே அவங்க நிலைக்கலை, இங்கே வந்து நிலைக்கிறோன்னா அப்போ வந்து இயேசுவை பற்றி தான் சொல்ல போகிறார். அடுத்தது 10ஆம் வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, புதிய உடன்படிக்கை பற்றி சொல்கிறாரு. இது நமக்கு பொருந்துகிற உடன்படிக்கை. என்னுடைய இஸ்ரவேல்னு சொல்கிறதுனால நமக்கு பொருந்தாதுன்னு நினச்சிக்காதீங்க. 10ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது, நிறையா. அதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய பிரமாணங்கள் கல் மேலே எழுதி கொடுக்கப்பட்டது. வெளியே 10 கற்பனை 2 கல்லில் எழுதி கொடுத்தார். தேவனுடைய வரலாறு எழுதப்பட்டது, ஆனால் வெறும் கல் தான் எழுதினார். புதிய உடன்படிக்கையுடைய விசேஷம் என்ன, அவங்க இருதயத்தில் நான் எழுதி விட்டுருவேன்றார். அப்படின்னா என்னங்க அர்த்தம், அதை விரும்புகிறவனா மாற்றி விட்டுருவேன். இதுக்கு முன்னால் இது அவனுக்கு வெளியே இருந்தது, ஒரு கல் மேலே எழுதி இருந்தது. அவனுக்கு அது பார்க்குறப்பெல்லாம் ஒரு வெறுப்பாக இருந்தது. இதை செய்யக்கூடாதா, அதை செய்யணுமா அப்படின்னு ஒரு கசப்பாக ஒரு வெறுப்பாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இருதயத்துக்குள்ளே எழுதி வச்சிருவேன்னா அவன் அதை ஆசைப்படுறவனா நான் அவனை மாற்றி விட்டுருவேன்றாரு. மனதில் வச்சிருவேன், இருதயத்தில் வச்சிருவேன்னா அந்த மீனிங் தாங்க. நீங்கள் சங்கீதம் 40:8 கம்பேர் பண்ணி பாருங்க, நான் வாசிக்க போகிறதில்ல. அதாவது அந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிற விருப்பம் எனக்கு இருக்குது அப்படின்றான் சங்கீதக்காரன். உம்முடைய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது அப்படின்றான். உள்ளத்தில் இருக்குன்னா எனக்கு செய்ய விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து தீத்து 2:11-14 வாசித்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் என்ன போதிக்கிறாரு, தீத்து 2:11 சொல்கிறாரு, தேவ கிருபையானது பிரசன்னமாயி. அப்புறம் 12 என்ன சொல்கிறாரு, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. தமிழ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அது, ஆனால் தொடர்ந்து வாசிங்க. அதாவது கிருபை பிரசன்னம் ஆயிடுச்சான் 11ஆம் வசனம். 12 என்ன சொல்லுது, இந்த கிருபை என்ன பண்ணுதுன்னு சொல்ல தொடங்குறாரு. அவபக்தியை லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி நீதி தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. 13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, போதிக்கிறது. அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஒரிஜினல் கிரேக்க மொழியில் ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா முன்னாலே இருக்கும். எப்படி இருக்கும்னா, கிருபை பிரசன்னமாக இருக்குது. இப்போ பிரசன்னமாய் நமக்கு என்ன பண்ணுது, எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வருது. 11 இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, நமக்கு போதிக்குது. போதிக்குதுன்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. ட்ரைனிங் கொடுக்குது, பயிற்சி விக்குது. கிருபை வந்து ரட்சிப்பை கொண்டு வருதுன்றது மட்டும் இல்லை, நமக்கு பயிற்சி விக்குதான். என்ன பயிற்சி கொடுக்குதான், அவபக்திய லௌகிக இச்சைகளை வெறுத்து இந்த நீதியை தேவ பக்தியை உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண பயிற்சி கொடுக்குது. கிருபை வந்து வெறும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறது ஆசீர்வதிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்றுது. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படி ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குது, பயிற்சியை கொடுக்குது. அதான் சொல்ல வருகிறார் பவுல். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நற்கிரியைகளை வலியுறுத்துகிறார். இதனால தான் மார்ட்டின் லூத்தர் போன்ற ஆளுங்கள்லாம் கிருபையை பெருசாக வலியுறுத்தினாலும் கூட இந்த எக்ஸ்ட்ரீமை எதிர்த்த ஆள் பாருங்க. மார்ட்டின் லூத்தர் கிருபையை பெருசாக வலியுறுத்தினார், ஆனாலும் நற்கிரியை தேவலைன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார், நற்கிரியினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. அல்லது வேதம் என்ன சொல்லுது, எபேசியர் 2:8-10 வாசித்தீங்கன்னா, கிரியினால் அல்ல கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் 10ஆம் வசனத்தில் 2:10 சொல்கிறாரு, நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டோம். கிரியையினால் ரட்சிக்கப்படல, கிரியைகளுக்கென்று ரட்சிக்கப்பட்டோம். கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நம்மளை ஒட்டுமொத்தமாக மாற்றிடுறதுனால நம்மளை கீழ்ப்படிய நடத்துகிறார் தேவன். நம்ம கீழ்ப்படுகிறோன்றது மட்டும் இல்லை. அப்போ பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் போகலாம் அந்த எக்ஸ்ட்ரீம்லையும் போகலான்னா என்னங்க அர்த்தம், கிருபையை எந்த அளவுக்கு உணர்ந்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம்னா அது நம்மளை கீழ்ப்படிதலுக்கு நேரம் நடத்துது, நம்மளை கீழ்ப்படிய வைக்குது. அதுக்கு
அவர்களுக்கு வேண்டிய புதிய ஆசையை தருகிறார். கிருபை வந்து ஒரு இம்பர்சனல் திங் கிடையாது. இயேசு தருகிறார், புதிய ஆசையை தரார், புதிய வல்லமை தரார், அவருடைய ஆவியை தருகிறார். இதன் மூலமாய் நாம் கீழ்ப்படிய தொடங்குகிறோம். கீழ்ப்படுகிறோன்றது மட்டும் இல்லை, ஒரு விதமாய் கீழ்ப்படுகிறோம். ஒரு விதமாக கீழ்ப்படுகிறோம். பாருங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, கட்டளையை பாரமாக பார்க்குறாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சா கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கடமையாக கீழ்ப்படுகிறாங்க. கடமை செஞ்சுட்டோம் போ, ஆகவே தேவன் ஆசீர்வதிப்பார். இதை வச்சுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை விலை கொடுத்து வாங்கிடலான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நாம் அப்படி பார்க்கல. அவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், கிறிஸ்துவே கொடுத்துட்டார், அப்போ எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி தான் அப்படின்ட்டு இதை ஒரு பாரமாக எடுத்துக்காம, ஒரு வெறும் ஒரு கடமையாக கூட எடுத்துக்காம ஒரு மகிழ்ச்சியோட கீழ்ப்படுகிறோம், சந்தோஷமாக கீழ்ப்படுகிறோம். 1 யோவான் 5:3 பாருங்க. இந்த இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லையும் போல நம்ம போக வேண்டிய விதத்தில் போகிறோம்னா, நம்ம தேவனுடைய கட்டளைகளுக்கு வரும்போது அதை ஒரு பாரமாக நினைக்க மாட்டோம். 1 யோவான் 5:3 பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாரமானவைகள் கிடையாது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் நினைப்பாங்க. நாம் நினைக்க கூட கூடாது. சரியாக போனோம்னா அது நினைக்க கூட மாட்டோம், பாரமாக நினைக்க மாட்டோம். சொல்லப்போனால் அதில் மகிழ்வோம், அதை படிப்பதில் மகிழ்வோம், அதை செய்வதில் மகிழ்வோம். அதனால தான் வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் அந்த மாதிரி வருது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1, சங்கீதம் 119 போங்க, அதில் நிறைய வசனங்கள். தாவீது வந்து இருக்கிறதுல நீண்ட சங்கீதத்தில் எது பெருசாக பேசிக்கிட்டு இருக்காருன்னா, தேவனுடைய வசனத்தை. அந்த வசனத்தில் எல்லா விதமான வசனங்கள், கட்டளைகளையும் பேசுகிறாரு, பிரமாணங்களையும் பேசுகிறார். சங்கீதம் 119:16 சொல்கிறாரு, உம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லது சங்கீதம் 119:111 சொல்கிறாரு, உம்முடைய சாட்சிகள் என் இருதயத்தின் மகிழ்ச்சி. எது இது வந்து என்னுடைய இருதயத்தின் மகிழ்ச்சி. அல்லது 113 சொல்கிறாரு, வீண் சிந்தனைகள் நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்புறம் 14 செய்வதில் நான் களி கூறுறேன்றார் பாருங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். சாட்சிகளின் வழியில்னா எப்போவுமே இந்த வழியில் நட அப்படின்னு பைபிள் சொல்கிறப்போ இதை செய்யின்னு அர்த்தம். இந்த நான் எதிர்பார்க்குற விதத்தில் வாழ்னு அர்த்தம். என்ன சொல்கிறாரு, செல்வத்தில் சந்தோஷமாக இருக்கிறத விட உம்மோது வசனத்தின்படி நான் நடக்கும்போது, செய்யும்போது, வாழும்போது நான் களி கூறுகிறேன். அப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று தான், இதெல்லாம் செய்ய தேவையில்ல, இதை கண்டுக்கிறதே இல்லை, அது பெருசாக செய்ய முயற்சி எடுக்கிறது இல்லை. இவங்க வந்து பெருசாக முயற்சி எடுக்கிறேன்ற பேரில் இதை பாரமாக நினச்சிக்கிட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கடமையாக நினைக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள், அதாவது போக வேண்டிய விதத்தில் போகவர்கள், இந்த கட்டளையில் பாரமாக நினைப்பதில்லை, அது மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க, சந்தோஷமாக செய்கிறாங்க. எப்படிங்க எப்படி செய்வது? நாம் எப்படியா செய்கிறோம் இன்றைக்கி? எப்படி செய்கிறோம் நாம்? நீங்கள் எப்படி செய்கிறீங்க இன்றைக்கி? தேவனுடைய கட்டளைகளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பாரமாக பார்க்குறீங்களா? அது செய்கிறப்போ அல்லது படிக்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப விரும்பி படிக்கிறீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா எல்லாருக்குமே சில நேரம் அது கொஞ்சம் பாரமாக தோணுது. எனக்கும் தான். நான் இங்கே நின்றுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் இப்படி, இந்த எக்ஸ்ட்ரீம் இப்படின்னு சொல்கிறதுனால நான் பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரல. நான் பர்ஃபெக்ட் கிடையாது. நானும் சில நேரம் அந்த பக்கம் சாயிறேன், சில நேரம் இந்த பக்கம் சாயிறேன். இன்னும் சாஞ்சிடக்கூடாதுன்றது தான் எனக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். உண்மை என்னன்னா, சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், யோவான் சொல்கிறாரு இது பாரமானவைகள் அல்லன்னு. ஆனால் சில நேரம் நான் உண்மையை சொல்ல போனால் எனக்கும் சில நேரம் பாரமாக தெரியுது. கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு எப்பவுமே இதில் மிகவும் பிரியம் இருக்கான்னு தெரியலையே. உங்களுக்கு எப்படிங்க? எப்படி அந்த மாதிரி ஆகுவது? கட்டளை வந்து, கற்பனை வந்து பாரமாக இல்லாத அளவுக்கு அதை ஒரு வெறும் ஒரு நம்ம ஒரு கடமையாக மட்டும் செய்யாமல் ஒரு சந்தோஷமாக செய்கிற அளவுக்கு எப்படிங்க மாறுவது?
சில காரியங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்பர் 1, அவருடைய கட்டளையை ஒருபோதும் அவர்கிட்ட பிரிச்சிடக்கூடாது. எப்போவுமே அவரோட கனெக்ட் பண்ணியே பார்க்கணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அவருடைய கட்டளையாக மட்டும் பார்க்கக்கூடாது, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைன்னு பார்க்கணும். என்னங்க சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம் நீங்கள். கட்டளையாக மட்டும் பார்க்கக்கூடாது, இயேசுவனுடைய கட்டளைன்னு பார்க்கணும். இது வெறும் ஒரு சட்டத்திட்டமாக பார்க்கக்கூடாது. 10 கற்பனையாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு கற்பனையாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு கற்பனை, அது வெறும் இதை செய்யக்கூடாதுன்ட்டாரு, இது செய்யின்ட்டாரு, இதுதான் ரூல்ஸு, செய்யக்கூடாத ரூல்ஸு, செய்ய வேண்டிய ரூல்ஸு, இதெல்லாம் அப்படி இது அவர் கொடுத்த ரூல்ஸ்ன்னு மறந்துடக்கூடாது. இது அவர் சொன்ன காரியங்கள், அவர் திட்டமிட்டு அவருடைய மனதிலிருந்து, அவருடைய ஞானத்திலிருந்து, அவருடைய அன்பிலிருந்து, அவர்கிட்ட வந்த ஒரு கட்டளை என்பதை மறந்துடக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கட்டளை பிடிச்சிப்பாங்க, கிறிஸ்துவை மறந்துடுவாங்க. இது வெறும் ரூலாக பார்ப்பாங்க. இது கிறிஸ்து, இந்த மகத்தான கிறிஸ்து நமக்கு சொன்னார்ன்றதை பார்க்க மாட்டாங்க. இந்த குரூப் என்ன பிரச்சனைன்னா, கிறிஸ்து தான் வேணும், கட்டளை வேணான்றாங்க. அவர் சொன்னது சிலது எங்களுக்கு வேண்டான்றாங்க. சென்ட்ரலில் இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ண வேண்டிய விதத்தில் ஃபாலோ பண்ணணுன்னா, இவங்கள மாதிரி கட்டளை வேணான்னு கிறிஸ்து தான் வேணும்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இவங்கள மாதிரி ஒரு ரூலை இது அவர் கொடுத்த ரூல் அப்படின்னு பார்க்க தொடங்கினாலே நாம் எப்படி பார்க்க தொடங்கிடுவோம், இது ஒரு நல்ல ரூலு, என்ன இந்த இயேசு கொடுத்த ரூலுங்க, இது இந்த கடவுள் மிக நல்லவருங்க. அவர் வெறும் வல்லவர் மட்டும் இல்லை, அவர் நல்லவருங்க. அவர் வெறும் நீதி நியாயம் உள்ளவர் மட்டும் இல்லை, அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஏதோ என்று எதிர்பார்க்கிறான்றது மட்டும் இல்லை, எதிர்பார்க்கிறத விட கோடி மடங்கு அதிகமாக தர்றவர். நான் நல்லா இருக்கணும்ன்றத நான் விரும்புறத விட அவர் எனக்காக விரும்புகிறார். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். சொல்லப்போனால் உபாகமத்தில் திரும்ப திரும்ப ஒரு பதம் வரும், எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, சில வசனங்கள் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க வேணா. அந்த பதம் என்னன்னா, மோசே சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் நன்றாய் இருக்கும்படி இதை செய்யுங்க. கடவுள் சொன்னதை செய்யுங்க, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி கடவுள் சொன்ன இந்த 10 கற்பனையை செய்யுங்க. இந்த கற்பனைகள் எல்லாம் செய்யுங்க. சில வசனங்கள் வேணால் குறிச்சிக்கோங்க, நீங்கள் போய் பார்த்துங்க. உபாகமம் 4:40, 5:16, 6:2-3, 6:18, 12:28, 22:7 சொல்லிகிட்டே போகலாம், போதும். அதாவது இந்த ஆளுங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய பிரச்சனையும் என்னன்னா, ஏன் பாரமாக தோணுது சில நேரம், அந்த ரூலை வெறும் ரூலாக பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டம் இது, எவ்வளோ நம்மளை சிரமப்படுத்துதில்ல, நமக்கு பிடிக்காத செய்ய சொல்லுது, நமக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்க சொல்லுது, அப்படின்னு தான் பார்க்குறோமே ஒழிய, இதை இயேசு கொடுத்தார். அவர் ஒருபோதும் நமக்கு கெட்டதை சொல்லுவாரா? அவருக்கு நம்மகிட்ட என்னத்தையோ விலக்கி வைக்கிறதுக்காக உயிரையே கொடுத்தவர் இப்போ ஒரு ரூலை கொடுக்குறாருன்னா, இது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக கொடுப்பாரு கிடையாது, என்னுடைய சந்தோஷத்தை உச்சகட்டமாய் கொண்டு போறதுக்காகவே கொடுக்குறாரு அப்படின்னு நான் பார்க்க தொடங்கிட்டேன்னு வைங்க. அந்த கற்பனை அப்படி பார்க்க தொடங்கிட்டேன்னா என்ன ஆகும்? அது ஒரு நல்ல கட்டளையாக பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நல்ல கட்டளை. சரி, ஒரு அவிசுவாசிக்கு கட்டளை, அவிசுவாசி மேலே ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணணும். என்ன எஃபெக்ட்? இது நீ செய்யவே முடியாது போ, ஏசு இல்லாமல் உன் கதை கந்தல் அப்படின்ற எஃபெக்ட் உண்டாகணும். யாருக்கு? நல்ல கவனிங்க. அவிசுவாசி கட்டளைக்கு வர்றப்போ அவனுக்கு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? நல்ல கட்டளை இல்லை, ஐயோ இது செய்ய முடியலையே அப்படின்ற உணர்வு வரணும் அவனுக்கு. அப்போதான் அவன் இயேசு அவனை ரட்சிக்கிறார் அப்படின்றத உணர முடியும். ஆனால் ஒரு விசுவாசிக்கு அதே கட்டளைக்கு வர்றப்போ வெறும் இதை நான் செய்ய முடியாதனால தான் இயேசு என்னை ரட்சித்துட்டார், அது பத்தாது, அதையும் தாண்டி
அதனால தான் பாருங்கள் தியாலஜியில் சொல்லி தருவாங்க, பிரமாணத்துக்கு வெறும் ஒரு யூஸ் கிடையாது, நிறைய யூஸ் இருக்குது. ஒரு யூஸ், ஃபஸ்ட் யூஸ் வந்து இயேசுக்கிட்ட நடத்தணும் பிரமாணம். இயேசுக்கிட்ட நம்முடைய பாவத்தை உணர்த்தி இயேசு தான் நம்மளை ரட்சிக்க முடியுன்றதை முதல்ல உணர்த்தணும். ஆனால் அது ஃபஸ்ட் யூஸ் தான். அதுக்கப்புறம் வேறு யூஸஸ் இருக்குது. அதில் ஒரு யூஸ் என்னன்னா, விசுவாசிக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இட் இஸ் அ கைடு ஃபார் அ குட் லைஃப். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாய் இருக்குது. அப்போது இந்த கட்டளை அவர் கொடுத்தது, அவர் சொன்னது, இது அவரையே வெளிப்படுத்துது. புது ராஜா ஊருக்கு வந்தார்னா, அல்லது புது ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்னா புது சட்டம் வரும், அவருக்கு ஏற்ற சட்டம் வரும் இல்லையா? எப்போவுமே ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கொடுத்தவரை வெளிப்படுத்தும். அவருடைய மனதில் இருந்து வந்திருக்குது, அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துது. அது மாதிரி தான் பாருங்கள், தேவனுடைய சட்டத்திட்டங்கள் அவரையே வெளிப்படுத்துது. அவருடைய மைண்ட்லேருந்து வந்தது, அவருடைய ஞானத்தின்படி வந்தது, அவருடைய அன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர தொடங்கிட்டோம்னா அதை நல்லதாக பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. இதை கண்டு எனக்கு பயம் இல்லை. இப்போ நான் விசுவாசியாக 10 கற்பனைக்கு வர்றப்போ எனக்கு பயம் இல்லை. எனக்கு தெரியும் நான் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் இயேசு எனக்காக ஃபாலோ பண்ணி ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆகவே என்னை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்திட்டாரு. ஆகவே என்னுடைய தகுதி இதை சார்ந்த அல்லன்னு எனக்கு தெரியும் இப்போ. ஆகவே என்னை பிரமாணம் மிரட்ட முடியாது. இனி செய்யலை நான் கொன்றுவேன் போ, பிரமாணம் என்னை மிரட்ட முடியாது. இப்போ பிரமாணம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. மிரட்ட முடியாமல் பார்த்துக்கோ, கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துக்கோ. ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு பார்ப்பீங்களா இல்லையா? சில நேரம் கேட்க முடியாது ஆட்களை, உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்னு சொல்லவும் மாட்டாங்க. கேட்டிருக்கீங்களா சிலரை? ஏங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? இல்லை எது வேணால் சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கு சொல்லிட்டீங்கன்னா அதை சமைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு மனசில் இருக்கும். அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் கடவுள் ரொம்ப நல்லவர். என்ன பிடிக்கும்னு புட்டு வச்சிட்டாரு. என்ன பிடிக்காதையும் சொல்லி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, இது நமக்கு நல்லது, ஏன்னா அவர் நல்லவர், நமக்காக உயிரை கொடுத்தவர் என்ற அந்த கிருபையோடு சேர்ந்து இதை நீங்கள் பார்க்கும்போது இது வேற மாதிரி தெரியுங்க. ஒன்றும் இல்லை, 10 கற்பனையே எடுத்தீங்கன்னா அந்த முதல் கட்டளை என்ன சொல்லுது? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது வெறும் ரூலா பார்த்தா வேற யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் அப்படின்ற. ஆனால் சிலுவையின் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நமக்கு புரியுதாகா, வேற யார் என் கடவுளாக இருந்தாலும் என்னை போட்டு மிதிச்சிருவாங்க, ஆனால் எனக்கு உயிரை கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறாரு, என்னை வாழ வைக்கிற ஒரு இது நல்லது. ஆகவே அவரை தவிர வேற யாரையும் அந்த ஸ்தானத்தில் நான் வைக்கவே கூடாது. என் குடும்பத்தை கூட அந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடாது. ஒரே தெய்வம் தான், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லது இன்னொரு 10 கற்பனையே எடுங்க. யாத்ராம் 20 இருக்கிறேன் நான். யாத்ராம் 20 3ஆம் வசனத்தை வாசித்தேன். இன்னொரு கற்பனை எடுத்துக்கோங்க, 12ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதை ரூலா பார்க்குறப்ப பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களே சரி கிடையாது, தாய் தகப்பன் கண்டதை நினைச்சதையும் சொல்றது, இவங்களே கனம் பண்றது. ஆனா எனக்காக உயிரை கொடுத்த தேவன், நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற தேவன் சொல்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்படின்றப்போ இதை வேற மாதிரி பார்க்க தோணும். பாருங்க, ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னு யோசிக்க தோணும். ஒருவேளை தாய் தகப்பனை கனம் பண்ணாம போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, வீட்டில் சகட்டு மணிக்கு நடந்துப்பாங்க எல்லாரும், எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது, யார் வேணா எப்படி வேணா செஞ்சிக்கலான்ற ஒரு வழிமுறை உண்டாயிடும். அது வீட்டில் மட்டும் இல்லை, பிறகு நாட்டிலையும் உண்டாயிடும். அதுதானங்க உண்டாயிருக்கு உலகத்திலேயே. தாய் தகப்பனை கனப்படுத்தாததுனால தாங்க அங்கே உலகத்தில் ஒழுங்கு இல்லை. இன்னொரு கட்டளை எடுத்துக்கோங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. இது 10 கற்பனையில் யாத்திராம் 20:13 அப்படி சொல்லுது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ ஒன்று மனுஷன் மீது அநியாயமாக கோவப்பட்டாலே கொலை செய்கிறதுக்கு சமம். அப்போ அதை கேட்குறப்போ வெறும் ரூலாக பார்த்தா நமக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியுது. கோவப்பட கூட கூடாதா? அநியாயமாக கூடாது, அநியாயமாக கோவப்பட கூடாது. நியாயமாக கோவப்பட்டு அளவுக்கு மிஞ்சின விதத்திலையும் வெளிப்படுத்தக்கூடாது. வேதம் அதெல்லாம் போதிக்குது. அப்போ இதை கேட்குறப்போ நமக்கு இதுனா அநியாயன்ற மாதிரி இருக்கு, ஹார்ஷா. ஆனால் இயேசுடைய ரூலுங்க இது. யாருடைய ரூலு?
இயேசு ஏன் சொல்றாரு, உள்ளத்துல பகைக்கு கொஞ்சம் இடம் கூட கொடுக்காத, உள்ளத்துல துளி இடம் கூட பகைக்கு நீனு கொடுக்காது. ஏன்னா உள்ளத்துல கொடுத்துட்டேன்னா அதுவும் வாழ்க்கையை அழிச்சிடும், இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும், கொலையே செய்ய வைக்கும். இது கெட்ட ரூலாங்க, இது நல்ல ரூலுங்க. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இன்னைக்கு உலகத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுள் சொன்னதுக்கு அப்படியே எதிர்மாற போறாங்க அவங்க. கடவுள் என்ன சொல்றாரு, செக்ஸ் திருமண உறவுக்குள்ள இருக்க வேண்டியது. ஆனால் உலகம் என்ன சொல்லுது, திருமணத்துக்கு முன்னாலேயும் செஞ்சுக்கலாம், திருமணத்துக்கு வெளியும் செஞ்சுக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற ரூல் சிலருக்கு அது ஒரு ஹார்ஷாக தெரியலாம், நவீன காலத்துக்கு பொருந்தாது. ஆனால் தேவன் கொடுத்துட்டாருங்க, உலகத்துக்கு ஒத்து வராது. தேவன் கொடுத்துட்டாருங்க, அப்போ நல்லா தானே இருக்கணும். அது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்கு தானே கொடுத்துருப்பாரு. சொல்லப்போனால் செக்ஸையே உண்டு பண்ணின தேவன் தான் சொல்கிறாரு. யார் இதை உண்டு பண்ணது? யாருங்க? பிசாசா. செக்ஸ்ன்ற ஒரு காரியத்தை உண்டு பண்ணிட்டு திருமணம்ன்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்திட்டு சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏன் சொல்ற இதை இது இயேசு கொடுத்த ரூல், கடவுள் கொடுத்த நல்ல தேவன் கொடுத்த ரூல். நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏன் கொடுத்தாருன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவருக்கு உண்மையா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். அன்பை வச்சார்னா எடுக்க மாட்டாரு. அதனால என்ன சொல்றாரு, உன் திருமணத்தில் நீ அப்படி இரு, அன்பை வச்சுட்டியா எடுக்காத. இந்த உண்மை இல்லாத உலகத்தில் நீ உன்னுடைய கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாயிரு. இதுதான் அழகு, மற்றது அசிங்கம். அப்போ இதை அவர் கொடுத்த ரூல்னு பார்க்க ஆரம்பிச்சா இது நல்ல ரூல் என்ற ஒரு எண்ணம் வந்துடுது. இதெல்லாம் சொல்லுங்க, நல்ல ரூல். அப்படியே போயிட்டே இருக்கலாம் 10 கற்பனையில், அல்லது எந்த கற்பனையை எடுத்தாலும் இப்படி நம்ம விளக்கலாம். இதை நல்ல ஒரு காரியமாக பார்க்க ஆரம்பித்தோன்னா அடுத்தது இது செய்யணும் போல தோணிடும். இப்படி வாழ்கிறதே பெரிய ஆசீர்வாதம். என்னங்க சொல்கிறீங்க? கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தோடு சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. கீழ்ப்படிதல் ஏற ஏற பொதுவாக பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதமும் ஏறும். அதனால கீழ்ப்படிதல்னால தான் ஆசீர்வாதம் கிடையாது. கிருபை குட்டி போட்டுச்சுன்னா கீழ்ப்படிதல்ன்ற குட்டியும் போட்டுரும், ஆசீர்வாதம்ன்ற குட்டியும் போட்டுரும். ரெட்டை பிள்ளைகளாக பிறக்கும். சரிங்களா? வெறும் ஒரு பிள்ளை மட்டும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா இது வேற குட்டி, வேற, இந்த குட்டி வேற எங்கேயோ வந்தது. இதுக்கு தாய் கிருபை கிடையாது. கிருபன்ற தாய் ரெட்டை பிள்ளையாக தான் பிள்ளை பிறக்கும். கீழ்ப்படியும் வச்சிருவார், அவருடைய கிருபையினால ஆசீர்வதிக்கவும் செஞ்சிருவார். இதனால இதுன்னு கிடையாது, கிருபைனால தான் ரெண்டுமே. நான் நினைக்கிறேன் கீழ்ப்படிதலே ஒரு ஆசீர்வாதம் தான். இதுவே ஒரு விதமான ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழும்படி தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் நமக்கு ஆவியானவர் தேவை, வசனம் தேவை, ஜெபம் தேவை, போதனை தேவை. ஆனால் இதை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம்னா தேவன் இந்த வழியில் நம்மளை நடத்துவார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நீர் நல்லவர். உடைய நல்ல உள்ளத்திலிருந்து ஞானமான எண்ணங்கள்லிருந்து இந்த சட்டத்திட்டங்களை, கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க எங்களை நடத்தும் ஆண்டவரே. இதை செய்கிறதுக்கான ஆசையும் பலனையும் தொடர்ந்து அதிகமாய் தாரும் ஆண்டவரே. தந்திட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்து சத்தியம் எங்களை தொடர்ந்து விடுதலையாக்கட்டும். மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து சகல ஆசீர்வாதங்களையும் மேக்சிமமாக அனுபவித்து எல்லா வாக்கு தத்துவங்களையும் மேக்சிமமாக சுதந்திரித்து வாழ கிருபை செய்யும். இப்படி ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.